கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. இந்த காசெல்லாம் எங்கிட்ட தான் நாங்கள் என்ன மசர்கிட்ட ஒதுக்கி கேட்க போகிறோம்? எங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு, எங்களுடைய சம்பள பாக்கியை கொடுத்துரு. எங்கள் தாத்தா பண்ணையில் வேலை பார்த்துருக்காரு. எங்கள் ரெண்டு தாத்தாவும், எங்கள் அப்பாவை பார்த்த தாத்தாவும் சரி, அம்மாவை பார்த்து ரெண்டும் வேலை பார்த்துருக்கேன். மயிர் அதெல்லாம் கூட செட்டில் பண்ண என்ன மயத்துக்கும் ரிசர்வேஷன். அதை கேட்டவுடனே எனக்கு முதல்ல தோணுது வெட்டி முண்டம் வீணா போன தெண்டம் அப்படின்னு தோணுச்சு. பாம்பே ஹைகோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பு அது இந்த கஸ்தூரியை பற்றி என்ன சொல்லியிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் எந்த கேடும் வந்துடல. எஸ்சி ஓபிசிங்கிறது எவ்வளோ திமிர் இருக்கணும் உனக்கு. இந்த உரிமைங்கிறது இந்த மண்ணில் உழைச்சி இந்த கண்ணு முன்னால் நிற்கிற எல்லா கட்டடங்களும் கெட்டு எழுப்பிய அந்த மக்கள் தன்னுடைய பங்குல ஒரு பகுதியை கொஞ்சோண்டு ரிசர்வேஷன் என்னங்க துக்கடா ஒரு வெங்காயம் கிடையாது, அதில் கொஞ்சோண்டு அனுபவிச்சு கொஞ்சோண்டு அதில் இருக்க ஒரு செக்ஷன் படித்து மேலே வருது. அதை இன்ஸ்பிரேஷன்லாம் மிச்சம் படிக்கலாம். அதில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு எஸ்சிங்கிறீங்க பிசிங்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன்? உங்கள் ஆளுங்க கிரிமினல்ஸ் இப்படி பேசும். கஸ்தூரி அம்மா எல்லா உலக வரலாறையும் பேசுச்சு. கம்யூனிசம் தோத்து போச்சு, சைனா கம்யூனிஸ்ட் இல்லை, இதெல்லாம் யாராவது கேட்டால் சிரிச்சு போடுவாங்க. அதெல்லாம் விட்டுலாம். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பற்றி பேசுவானா, ஏன்னா அது ஒரு அப்பார்த்தைட் நேஷன் அப்படின்னு பேசுச்சு இல்லையா. அந்த அப்பார்த்தைட் நேஷனில் நீ அப்பார்த்தைடுக்கு எகெயின்ஸ்ட்னு காட்டிக்கிற. இத்தனைக்கும் நாங்களும் ரிசர்வ்டு கேட்டகரி பசங்கன்னு தெரிஞ்சும் சாதிய வன்மத்தோடய பேசுவானுங்க. அவனுங்க யாருக்கும் நாங்கள் எந்த சாதியும் தெரியாது. ஏன்னா பேரை வச்சு சாதியை கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சென்ட்டு அந்த பேர் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் தான் பார்ப்பனர்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த 1 மணி நேரம் ஆர்கியூமெண்ட்ல நாங்கள் பல்வேறு தரவுகளை வச்சாலும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ சாதி வரையன்னு எங்களை சொல்லிடுவாங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை இவன் தான் பார்ப்பனர் சொல்லியிருப்பான். ஆனால் ஓபிசி எஸ்சி தங்களுக்கு உரிமையை கேட்கறதுக்கு நம்மெல்லாம் சாதி வரியர்கள் சித்தரிக்குவாங்க. உங்களுக்கு புரியுற மொழியில சொல்லணும்னா, இங்க இருக்கிற சங்கராச்சாரியால ராமர் கோயில்ல பிராண பிரதிஷ்டை செய்யறதுக்கான யோக்கியதை நரேந்திர மோடி பிரதமராகவே இருந்தாலும் அவருக்கு கிடையாது. அவர் எப்படி அவர் தொட்டு சிலையை தொடுவார், நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு இங்க இருக்கிற பார்ப்பனர்கள் பேசும்போது இந்த கஸ்தூரி அம்மையார் எங்க போச்சு? ஒரு கல்யாணத்துல வழித்திணக்கும் போது நெய் போட்டு சமைக்கிறான்னு தெரிஞ்சோடனே பார்ப்பனர்கள் தடி எடுத்துட்டு கை காலெல்லாம் உடச்சு விட்டு போயிருக்காங்க. ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி, ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. டாப் 5 போடுங்க. ஒரே ஒரு ஓபிசி ப்ரொஃபஸர் கிடையாதுங்க. சூப்பாலிஸ் போடுறதுல உங்களுக்கு எக்ஸே பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சாவர்கர் போடாத சூப்பாலிஸா பேசும்போது முழுக்க விஷங்க. ஒரு விஷத்தை ஒரு பெண்ணின் உருவாக முன்னால வச்சுக்கிட்டு இது தேவேந்திரன் வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. அப்படி மோடியினுடைய வழித்தோன்றல் நீங்க, மோடியை ஆதரிக்கிற நபர் நீங்க. கஸ்தூரி அம்மையார் கடவுளுக்கு தொண்டு செய்யும் விதமாக கக்கூஸ் அழுங்க. எங்க மக்கள், பார்ப்பனர் இல்லாத மக்கள் கோயில் கருவறைக்குள் போகலான்னு சொன்னா அதை ஆகமுன்னு குறுக்கால நிப்பாட்டும் போது நம்ம எங்க போச்சு? இதுதான் மோகன் பகவத் சொல்றாரு. இதை சொல்லாம சொல்றாரு மோடி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தேன். நம்ம இன்னைக்கு ஒரு கஸ்தூரி என்கிற நடிகர் அவங்க பார்ப்பன திமிரில் பார்ப்பன கொழுப்பில் பேசியிருக்கிற அந்த வீடியோவை பற்றி மத்தூர் சத்யாவோட ஒரு உரையாடல். வணக்கம் சொல்கிறது கூட அயற்சியாக இருக்குது எனக்கு. அதை பற்றி அதனுடைய வீடியோ கேட்டவுடனே அதை கேட்டவுடனே எனக்கு முதல்ல தோணுது வெட்டி முண்டம் வீணா போன தெண்டம் அப்படின்னு தோணுச்சு. இதை நான் சொல்லலை. 1912 பாம்பே ஹைகோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பு அது இந்த கஸ்தூரியை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா வெட்டி முண்டம் வீணா போன தெண்டம். அதுவும் எதை ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், யஞவல்ய ஸ்மிருதியில் ஒரு பார்ப்பன பெண்ணானவள் ஒரு சூத்திர ஆணை திருமணம் முடித்தால் அவங்க குழந்தைங்க சண்டாளராக பிறப்பாங்க. அதுவும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா த மோஸ்ட் டீக்ரேடட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். கோர்ட்டு சொல்லிருக்கு, நீதிமன்றம் சொல்லிருக்கு. அவுட்காஸ்ட் டு ஆல் ரிலீஜன், லா அண்ட் கஸ்டமரி அப்சர்வர். இது யார் சொல்றா? பாம்பே ஹைகோர்ட் 1912. எதுல சொல்லுது அப்படின்னா, மன்சுக் பாய்னு ஒரு ஆளு அவரு சூத்ரா காஸ்ட். அவரை ஒரு பெண் திருமணம் முடிக்கிறாங்க. ஷியோஸ் பிராமின் பாய் காஷி. அவங்க 25 ஆண்டு காலம் ஒன்றாக வாழ்ந்து 8 குழந்தைகளை பெற்றதற்கு பிறகு அவரிடமிருந்து மனவிலக்கு பெற்று அந்த பெண் அவங்க கிட்ட ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. நீதிமன்றம் சொல்லுது, நீ 25 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 8 குழந்தை பெற்றிருக்கலாம், உன்னுடைய குழந்தைகள் இவ்வளவு கீழானவர்கள். ஏன்னா நீ ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு சூத்திர ஆணை திருமணம் முடித்தே, அதுவே கல்யாணமே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், 8 குழந்தைங்க பெற்றுக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கல. உங்கள் குழந்தைங்க யாரு? த மோஸ்ட் டீக்ரேட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லுது. இப்போ வழக்கமாக இந்து திருமண முறைப்படி பார்ப்பன அந்த வகுப்புல இருந்து பார்ப்பனர்கள் தனக்கு கீழே இருக்கிற
பெண்கள் யாரை வேணாலும் திருமணம் முடிச்சுக்கலாம். ஆனா முதல் பார்ப்பன பெண்ணை தான் திருமணம் முடிக்கணும். அந்த வர்ணத்தில் கீழே இருக்கிற பெண்களை கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஆனா செகண்ட் ஸ்டேட்டஸ், தேர்ட் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். அனுலோமா இதுக்கெல்லாம் அனுமதி இருந்தாலும் கூட ஒரு பார்ப்பன பெண்ணை ஒரு சூத்திர ஆணோ அல்லது பஞ்சமான யாரோ ஒருத்தன் அவன் கல்யாணம் முடிக்க கூடாது, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த ஜாதியும் மாத்தியாவது பிள்ளை இப்போ நீங்க வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா புள்ள பிறக்கும் அப்படிங்கிற சயின்ஸ். அந்த சயின்ஸ் வந்து தப்பு. அப்படி புள்ள பொத்திக்கிட்டீங்கன்னா அவங்க மனுஷன்லேயே ரொம்ப கீழான மனுஷனா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுது. கஸ்தூரி அம்மையார் வெவ்வேறு இடங்கள்ல, நானே காதுபட கேட்டிருக்கேன், வெவ்வேறு இடங்கள்ல வேற வேற சாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னை அறப்பாப்பாத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முழு பாப்பாத்தின்னு சொல்றாங்களான்னு தெரியல. அப்புறம் சில இடங்கள்ல அது ஒன்று பிள்ளைமாருன்னு சொல்லியிருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். சில இடங்கள் நாடாருன்னு சொன்னா கேள்விப்பட்டு. இனி எனி கேஸ் அவங்க ஏதாவது இருந்துட்டு போறாங்க. ஆனால் கஸ்தூரி அம்மையார் சாதி மாறி திருமணம் முடித்து கொண்ட இணையரின் குழந்தை அப்படின்னு அவங்க அங்கங்க, நானே ஒரு சேனல்ல அவங்க பேசும்போது என்னோட நினைவு உண்மையாக இருக்கும்னா நான் வந்து அறப்பாப்பாத்தி அல்லது அது பிள்ளைமாறு அப்படின்னு ஏதோ சொன்னதான் நினைவு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கஸ்தூரி வந்து ஒரு வெட்டி முண்டம் வீணா போன திண்டம் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட் சொன்னதற்கு பிறகு, அதே மாதிரியான திருமணங்கள்லாம் இல்லீகல், சட்டவிரோதமானதுன்னு சொன்னதற்கு பிறகு, அவங்க குழந்தைகள் எல்லாமே இல்லீகலாக பிறந்தவங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகு, திராவிட இயக்கம் என்ற ஒன்று வந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் ஜோதிராவ் ஃபுலே உள்ளிட்டவர்கள் இங்கே பசவண்ணா அப்படியான திருமணம் முடிக்க முயற்சி பண்ணாரு. ஜோதிராவ் ஃபுலே ஒரு பார்ப்பனர் அல்லாதார் வச்சு திருமணம் முடிக்க முயற்சி பண்ணால் கோர்ட்டுக்கு போய் பாப்பானுங்க வந்து, ஹலோ நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கலாம், கல்யாணம் முடிச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் கல்யாணம் முடிச்சிங்களே அதுக்கான தச்சனை எங்களுக்கு போடுங்க, தட்டில் போடுங்கன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் மாதிரி அன்றைக்கே குரல் எழுப்பி கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கல்யாணம் தான் நாங்கள் முடித்தோம், மந்திரமும் முதல்ல உன் மண்ணாங்கட்டியும் முதல்ல, இந்த கல்யாணத்தில் உனக்கு இடமே கிடையாதுன்னு கோர்ட் வரைக்கும் போய் வாதிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லீகல்னு சொல்லிட்டு இருந்த பொழுது கஸ்தூரி அம்மையாருக்கும் சேர்த்து அவங்க வந்து இல்லீகல்லாம் கிடையாது, எந்த குழந்தையும் இல்லீகல் கிடையாது, எந்த குழந்தையும் இல்லெஜிட்டிமேட் கிடையாது, இந்த குழந்தைங்களும் லெஜிட்டிமேட் தான், இது தப்புன்னு சொல்லி சுயமரியாதை இயக்கம் வந்து அதனுடைய வழியாக ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா குறித்து அது பைத்தியமாகி ஒரு இடத்துல பேசிச்சு. அறிஞர் அண்ணாவுக்கு வந்து திராவிட இயக்கத்தின் கொள்கையில் அவர் மாறிட்டாரு, பெரியார்ட்ட இருந்து மாறிட்டாரு. அப்படி சொன்ன கஸ்தூரிக்கு ஷீஸ் லெஜிட்டிமேட்னு சொல்லி சுயமரியாதை இயக்கம் கொண்டு வந்த சுயமரியாதை திருமணம் அதனுடைய ரெலவன்ஸ் தெரியல. சுயமரியாதை இயக்கம் அதெல்லாம் அதுக்கு ரெலவன்ஸே கிடையாது. நீங்கள் நான் பிராமின் இயக்கம் தொடங்குனீங்க, நான் பிராமின் இயக்கத்தால் நீங்கள் பார்ப்பனர்களை நீங்கள் வந்து அவங்கள கொடுமைப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு இப்போ அங்கங்கே அந்த குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி எல்லாரும் பிராமின் ஜெனசைட் நடக்க போகிறதாக ஒரு சித்திரம். 1925 அதுக்கு முன்னாலே அதுக்கான சென்ஸ் வந்துருச்சு. 1925 உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் அதனுடைய வழித்தூண்டல்கள் இத்தனை வருஷம் இயக்கமாக நடத்தினதுக்கு பிறகும் பார்ப்பனர்கள் நல்லா கொளுத்து தான் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க. அதனால் தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் எந்த கேடும் வந்துடல, சக மனிதர்களாகவே தான் பாவிச்சு இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சக மனிதர்களாக பாவிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்படிதான் தமிழ்நாடு அவர்களை அங்கீகரித்திருக்குது. அவங்களே சொல்றது அடிப்படையில் மக்கள் வந்து சாமின்னு கருதுறாங்க. சாமின்னு கருதுற எங்க யாரையாவது தமிழ்நாட்டு மக்களை நீங்க மனுஷங்க தான், உங்களை தமிழ்நாட்டு மக்கள் சாமின்னு கருதுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் யாரையும் நீங்கள் மனுஷனாக கருதலைங்கிறது மாதிரி தான் இந்த அம்மா பேச்சில் ஒரு பேட்டியில் எதையோ பேசுது. மோடிக்கு வக்காலத்து வாங்கி பேசுது, மோடிக்கு முட்டு கொடுக்குது. மோடி யாருக்கு முட்டு கொடுக்குறாருன்னு தெரியும். பேசும்போது ஓபிசி இவங்கெல்லாம் வந்து அது ஒரு ஆக்ஷன். நீங்கள் பார்த்தீங்களா, எஸ்சி ஓபிசிங்கிறது எவ்வளோ திமிர் இருக்கணும் உனக்கு. இந்த உரிமைங்கிறது இந்த மண்ணில் உழைச்சி இந்த கண்ணு முன்னால் நிற்கிற எல்லா கட்டடங்களும் கெட்டு எழுப்பிய அந்த மக்கள் தன்னுடைய பங்குல ஒரு பகுதியை கொஞ்சோண்டு ரிசர்வேஷன் என்னங்க துக்கடா ஒரு வெங்காயம் கிடையாது, அதில் கொஞ்சோண்டு அனுபவிச்சு கொஞ்சோண்டு அதில் இருக்க ஒரு செக்ஷன் படித்து மேலே வருது. அதை இன்ஸ்பிரேஷன்லாம் மிச்சம் படிக்கலாம். அதில் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு எஸ்சிங்கிறீங்க பிசிங்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன், உங்கள் ஆளுங்க கிரிமினல்ஸ் இப்படி பேசுது. இந்த வன்மத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் வந்து செம்ம காண்டா இருந்திருக்கு. இல்லை எனக்கு அதான் முதல்ல தோணுது என்ன அப்படின்னா, இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு 25-26 வயசுக்கான ஃப்ளாஷ்பேக் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து போயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஸ்கூல், காலேஜ், ஒர்க் பிளேஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கும் கஸ்தூரிய பாடல்கள், அதனுடைய நடனங்கள் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் இல்லை இது வந்து சொந்த வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கலீக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், ஒன்றுமே தெரியாது, மண்டேல ஒன்றுமே இருக்காது. ஆனால் பேசும்போது உனக்கு வந்து எதுவுமே தெரில, எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுமா, இன்னைக்கு வந்து கஸ்தூரி வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா உனக்கு ஜிடிபினா என்னன்னு தெரியுமா அப்படின்ற தொனியிலேயே அவ்வளவு கான்ஃபிடன்ஸா போய் பேசுறது, கான்டெசெண்டிங்கா பேசுறது. அதாவது நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, அவனுக்கு எக்கனாமிக்ஸ் சம்மந்தமே இருக்காது, அவன் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பான், ஆனா அவன் கூகுள் பண்ணிட்டு வந்தது உங்களை விட அவனுக்கு ஜாஸ்தியா தெரியணுங்கிற மாதிரி பேசுவான். அந்த பேச்சு துணி தான் ஃபுல்லாவே இருந்துச்சு. இல்ல இப்ப நீங்க சொன்ன இதுக்கே நான் கனெக்ட் பண்றேன். இந்த கஸ்தூரி அம்மா வந்து எல்லா உலக வரலாறையும் பேசுச்சு. கம்யூனிசம்,
தோத்து போச்சு, சைனா கம்யூனிஸ்ட் இல்ல, இதெல்லாம் யாராவது கேட்டா சிரிச்சு போடுவாங்க. அதெல்லாம் விட்டுலாம். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசுவானா, ஏன்னா அது ஒரு அப்பார்த்தைட் நேஷன் அப்படின்னு பேசுச்சு இல்லையா. அந்த அப்பார்த்தைட் நேஷன்ல நீ வந்து அப்பார்த்தைடுக்கு எகெயின்ஸ்ட்னு காட்டிக்கிற. அதுல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்கள வெட்டி முண்டா வீணா போனா தண்டம்னு ஹைகோர்ட் சொல்லிச்சுன்னு. அதே போல நான் வந்து ஒரு புத்தகத்தை எல்லா நண்பர்களுக்கும், நீங்க எனக்கு நண்பர் ஆனீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்ல பரிசு வழங்குறது அந்த புத்தகமா தான் இருக்கும். அந்த புத்தகத்தின் பேர் வந்து பார்ன் அ கிரைம், நான் பிறந்ததே ஒரு குற்றம் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமஸ் காமெடியன் ட்ரெவர் நோவா, இப்ப கூட அமெரிக்கால பெரிய ஃபேமஸ் காமெடியன், அவர் டெய்லி ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு வெள்ளக்கார அப்பா, ஜெர்மன்ல இருந்து வந்த ஒரு வெள்ளக்கார அப்பாக்கும் ஒரு கருப்பினத்து அம்மாவுக்கும் பிறந்தவர். அந்த காலத்துல அப்பார்த்தைடு அப்படின்னு சொல்ற இனவெறி கோட்பாடு இருந்தது. அந்த இனவெறி கோட்பாடுனால நீங்க 2 பேரும் தொடர்பில் இருப்பதே குற்றம். அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெத்தீங்கன்னா அந்த குழந்தை பெத்தது, அந்த குழந்தை வந்து ஒரு கிரைம் அப்படிங்கறதுதான். அதனால 5 வயசு வரைக்கும் அவர் வெளியவே காட்டாம வளர்த்திருப்பாங்களாம். 5 வயசுக்கு அப்புறம் நெல்சன் மண்டேலா வந்து தான் அதை உடைச்சிருக்காரு. அப்ப நெல்சன் மண்டேலாக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஊர் நெல்சன் மண்டேலான பெரியாரு அண்ணாவை தான் இவ்வளவு இழிவா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அறிவு கூட அந்த அம்மா கிடையாது. சரி, இப்ப அதை வச்சுட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, பிசி எஸ்சி எம்பிசி அப்படின்னு வருவீங்க அப்படின்னு. ஆக்சுவலி நேர்மையா தமிழ்நாட்டு மக்களுக்கு சுயமரியாதை இருக்குமானா அந்த ஆக்ஷனுக்கு பதிலடி கொடுப்பாங்க, நிலவ கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபாரின் போறது அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நீங்க உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி சதானந்த் தூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கோ வாஷிங்டன் போஸ்ட்டுக்கோ ஒரு கட்டுரை எழுதணும். பிடிஆர் கூட அதை வச்சு அட்டி சாத்தினாருங்க. இந்த நீங்க சொன்னீங்களா பிராமின் ஜெனோசைட், பிராமின் எக்ஸோடஸ், பிராமின் ஜெனோசைட் வந்து இப்ப இவால்வ் ஆயிருக்கானுங்க. பரிணாம வளர்ச்சியில இந்த குரங்குங்க வந்து ஏப்புகளா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த குரங்குகள் என்ன சொல்லுச்சுன்னா பிராமின் எக்ஸோடஸ், அதாவது 60களில் வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடுனால பிராமின்கள் தாரத்தாரியா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓடினாங்களாம். எப்படி இந்த மோசஸ் காலத்துல வந்து யூதர்கள் எகிப்தை விட்டு போன மாதிரி போனாங்களாம். அதுக்கு அஜந்தா சுப்பிரமணியம் என்ன சொல்றேன், போனதான் போறீங்க, நீ ஏன் பக்கத்துல போய் இப்ப எங்க மக்கள் தான் போனாங்க. எங்க அப்பா அம்மா தாத்தா தாராவில எடுத்தீங்கன்னா 100 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து தாராவி மூல வந்து வரலாறு இருக்குது. தாராவிக்கு இந்த பாப்பானுங்க யாரும் வரல. நீ ஒரு இனப்படுகொலை உயிரை காப்பாத்தான் எங்கேயா ஓடுவேன், அது எப்படி கரெக்டா அமெரிக்காவுக்கு ஓடி போற? அதுலதான் சொல்றாங்க, அது ஏன்றதையும் சொல்றாங்க. அவங்க அஜந்தா சுப்பிரமணியம்ன்றவங்க காஸ்ட் ஆஃப் மெரிட் அப்படின்னு ஒரு புக்கை எழுதிருக்காங்க. இந்த மெரிட் அப்படின்னு இவங்க தகுதி, அவன்கிட்ட திருப்பி சொல்றாங்களே தகுதியானவர்கள் தான் வரணும், ஏழைகள் எல்லாம் தகுதியானவர்கள்னு ஒரு கேவலமான தமிழ்ல வேற பேசுறாங்க இல்லையா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 60கள் வரைக்கும் இவங்க பார்ப்பனர்கள் தான் தங்களோட சாதியை தூக்கி பிடிச்சிருக்காங்க. சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறோம், மற்றவங்களாம் சாதி பேரை போட்டுக்கலாம், நாங்க ஐயங்கார்னு வச்சுக்கிறோம். அதே போல வந்து எல்லா இடத்துலயும் நாங்க சாதி, எங்க சாதி, அதாவது இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃபிளைட்ல வந்து வீகன் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குவாங்கன்னா, அந்த மாதிரி வந்து எங்க போனாலும் எந்த கான்டெக்ட்லயும் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பனர் அப்படிங்கறத பேசிட்டு தான் மற்றதே பேசுவாங்க அப்படின்ற நிலைமை மாறி 60களில் வந்து இந்த ரிசர்வேஷன் வருது. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷனால உறுதிப்படுத்தப்படுது. ஓபிசிக்கான ரிசர்வேஷன் மாநிலங்கள்ல வருது. ஆனா இன்னும் மத்தியில அதுக்கான சண்டைகள் போகுதுன்னு உடனே காஸ்ட்லெஸ்னஸ், சாதியற்ற தன்மையை தங்களுக்காக உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து ஐஐடி மெட்ராஸ்ல தான் சாதியற்ற தன்மை இல்ல, சாதியற்றவன்னு சொல்லிக்கிறது. அதாவது நீங்க எல்லாம் சாதியை வச்சு சலுகை வாங்குறீங்க, நாங்க பாருங்க சாதியே இல்ல அப்படின்னு சொல்றது. இது எங்க லைட்டா அப்படி இந்த சட்டையை விலகிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் நீ எவ்வளவு தெரிஞ்சிடும். அது வந்து குறிப்பாக ஐஐடிகள் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் பாலிசியை வந்து எஜுகேஷனுக்கு கொண்டு வராங்க அப்படின்னும் போது இது எப்படின்னா ட்ரிக்கிள் டவுன். எல்லா ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த பசங்க ஆனிமே பாக்குறாங்க, நருட்டோ பாக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடியில் இருக்கிற பசங்க வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த டயர்ல இருக்கிற இந்த என்ஐடி ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி காலேஜ் ஆகட்டும், அவங்க வந்து 10-15 வருஷம் முன்னாடி பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற காலேஜஸ்ல இருக்கிற பசங்களுக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. அதே போலதான் இவங்க காஸ்ட்லெஸ்னஸ் சொன்னது 60களில இருந்து பேசி 90களில் மற்றவனையும் பேச வைக்கிறது. அதனாலதான் சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஜென்டில்மேன் மாதிரி படங்கள், பார்ப்பனர் இல்லாதவர்களே இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, என் ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சுஜாதா துணையோடு கனெக்ஷன் சேர்த்தாதான் கரெக்டா. பார்ப்பன பசங்க வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டா பேசுவாங்க. இத்தனைக்கும் நாங்களும் ரிசர்வ்டு கேட்டகரி பசங்கன்னு தெரிஞ்சும் சாதிய வன்மத்தோடய பேசுவானுங்க. அவனுங்க யாருக்கும் நாங்க எந்த சாதியும் தெரியாது, ஏன்னா பேரை வச்சு சாதியை கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சென்ட், அந்த பேரு வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் தான் பார்ப்பனர்னு சொல்லிக்கிறவாங்க. சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த 1 மணி நேரம் ஆர்கியூமெண்ட்ல நாங்க பல்வேறு தரவுகளை வச்சாலும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ சாதி வரையன்னு எங்களை சொல்லிடுவாங்க. ஆனா மூச்சுக்கு 300 தடவை இவன் தான் பார்ப்பனர் சொல்லியிருப்பான். ஆனா ஓபிசி எஸ்சி தங்களுக்கு உரிமையை கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் சாதி வரியர்கள் சித்தரிக்குவாங்க. இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஜந்தா சுப்பிரமணியம் 1960களில் இருந்து ரொம்ப கால்குலேட்டடா பண்றாங்க. அதோட விளைவு தான் இந்த சதானந்த் தூமோட ஆர்டிகிள். அதோட விளைவு தான் இந்த சாய் தீபக்ல இருந்து சுமன் ஸ்ரீராமன் வரைக்கும் எல்லாரும் பிராமின் ஜெனசைடு, குருமூர்த்தி வரைக்கும் பிராமின் ஜெனசைடுன்னு பேசுற இந்த கேனத்தனமான கான்செப்ட் உருவாக்கி இருக்குது. இந்த அம்மாக்கு உலக அரசியல் எல்லாம் படிச்சிருக்கான்,
ஆனா இதுக்கு தெரியல. இது ஒரு வாட்ஸ்அப் வதந்தியை தூக்கிக்கிட்டு பார்ப்பனர்கள் 1960 வாட்ஸ்அப் என்கின்ற பத்திரிகைகள் எழுதுனதை இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு தெரியுது இந்த அம்மா அப்படின்னு. இந்த அம்மாக்கு தெரியல, அவ்வளவு கூமுட்டையா இருக்குது இந்த அம்மா. இது என்ன சொல்லுது, அதாவது இந்த தகுதியை வந்து குறைஞ்சு போச்சு, ஐஐடியிலயாவது இது இருக்கலாமே. இந்த காஸ்ட்லெஸ் இருக்குல்ல, ரஜீவ் கோஸ்வாமின்னு ஒரு ஆள் நம்ம ஊருக்கே தெரியும். அந்த ஆள் தீ வச்சுக்கிட்டான்னு சொல்றாங்க, சிலர் பிஜேபி சங்கிகளே வந்து தீ வச்சு கொடுத்து விட்டான்னு சொல்றாங்க. அது வேற ஒரு வருஷம் இருக்கு. ராஜீவ் கோஸ்வாமி இங்க இருந்து இதே பால பஞ்சம் பிழைக்குது. ஏன்னா இங்க உனக்கு இந்த நாட்டில் உனக்கு இன்இக்வாலிட்டி வருது. எது இன்இக்வாலிட்டி? மண்டல் கமிஷன் பரிந்துரை நீண்டகால கோரிக்கைக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். பொது வளங்களை நுகர்வது, பொது வளங்கள்னு கல்வி வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாம நீங்க தண்ணி, அப்புறம் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு, சுகாதாரம், சாப்பாடு, இதுல வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நீண்ட ஆய்வுகள் காக்கா கலைஞர் கமிட்டியிலிருந்து மண்டல் கமிஷன் குழு அறிக்கை வரைக்கும் இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கைதூக்கி விடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு சொற்ப அளவுல, பெரிய அளவுல எங்களுடைய பங்குக்கு ஏத்தப்பட்டுலாம் கொடுக்கல, சொற்ப அளவுல கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை சகிச்சுக்க முடியாம நீங்க கொடுக்கப்பட்டன்னு சொல்றீங்க இல்லையா? 1990 மண்டல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டீச்சிங் ஃபேக்கல்டி அட்லீஸ்ட் ஃபார் தி நேம் சேக். இல்ல சும்மா கெஸ் பண்ணுங்க எப்போ வந்ததுன்னு. நடைமுறைக்கு வந்து எப்போ வந்து கெஸ் பண்ணுங்க. அது 2000 தான் வந்திருக்கும். 2019 மார்ச் 1. 2019 இப்பதாங்க 5 வருஷம் நடந்தாங்க. அதுல ஒரு கூத்து கேளுங்க. ராஜீவ் கோஸ்வாமி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாரு. எதுக்கு ஓடி போயிடுறாரு? இந்த நாட்டுல இன்இக்வாலிட்டி ஆயிடுச்சு. தீக்குளிச்சதில் தப்பித்து வெளிநாட்டுக்கு அமெரிக்கா சேர்ந்து மிசிசிப்பி மாகாணத்துக்கு போயிட்டு அங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று அப்புறம் குடும்பத்தோட அங்க வந்து ரொம்ப கஷ்ட துயரத்தோட அமெரிக்காவில் வாழ்ந்து அப்படியே செத்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தன்னுடைய நாங்க அமெரிக்கால சாவும் இல்லையா, உங்க அந்த தியாக தாய் யார்? இந்த ராஜீவ் கோஸ்வாமிங்கிற இந்த பார்ப்பன வெறி. நீங்க வந்து ஜென்டில்மேன் படத்துல டிக்கில வண்டி ஏற்றி விட்டுருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இங்க இருந்து அந்த வெளியூர் ஓடி போயிட்டான். வெளியூர் ஓடி போனதுக்கு அப்புறம் அவருடைய தியாகத்தாய் காத்திருந்து மருத்துவ உயர் படிப்புகள்ல ஓபிசிக்கு ரிசர்வேஷன் ஒன்னொன்னு அதுல அது ரிசர்வேஷன் கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணது கும்பலுக்கு ஆதரவாக அமெரிக்காவிலிருந்து வந்து அந்த தியாகத்தாய் பாராட்டிட்டு அவங்க கூட நின்று ப்ரொடெஸ்ட்ல உடன் நின்று போயிருக்காங்க அமெரிக்காலேருந்து வந்து. அப்ப அதை குறித்து அந்த தியாக சீலன், அந்த கோஸ்வாமியோட அப்பா இருக்கிற அப்படில அவர் பிரிண்ட் இதற்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அன்னைக்கு ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த நாட்டில் வந்து இடஒதுக்கீடு ஏற்றத்தாழ்வுன்னு அதிகமாயிடுச்சு, என் பொண்டாட்டிலாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனா. ஆனா இப்போ இடபிள்யூஸ் வந்து இருக்குது. இப்போதான் நாட்டில் சமத்துவம் வரப்போகுது. என்னுடைய மகனின் ஆன்மா சாந்தி அடையும். உங்க மகனின் ஆன்மா சாந்தி அடையுதோ சகுந்தலா அடையுதோ, ஆனா உண்மையா நீங்க யோசிச்சு பார்த்தா இவங்களுடைய ஆன்மா உயிரோட இருக்கிறானோ பணமா இருக்கிறானோ எல்லாத்துக்கும் மத்தியில் என்ன இருக்குது? இந்த நாட்டு மக்கள், பெரும்பான்மை மக்கள், உழைக்கிற மக்கள், அவர்களுக்கு இது கிடைத்து விடக்கூடாது. அவங்க கிரிமினல் சொல்றாங்க, எல்லாரும் கிரிமினல். நான் சொல்ல ஒரு கிரிமினல் விஷயத்துக்கு மட்டும் இந்த சங்கராமன் படுகொலை நடந்துச்சுல்ல, சங்கராமன் படுகொலை பெரியவா வந்து பேட்டி கொடுத்த லீக்லாம் ஆச்சு. பகவான் போச்சுன்னார் போனேங்கிற மாதிரி பகவான்லாம் கொலை பண்றாரு, பகவான் ஸ்ரீலோனா இருந்திருக்காரு, நான் பண்ணா என்ன, என்னுடைய கால் நகத்துல எதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்னுடைய பக்தர்கள் யாராவது பண்ணியிருப்பா அப்படிலாம் சொல்லி கொலைகள் நடந்தது. நீண்ட வாக்குமூலம் நடந்ததுக்கு பிறகு அப்புறம் பாண்டிச்சேரிக்கு மாற்றி கோர்ட்ல வந்து விசாரணை நடந்ததுக்கு பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை சாட்சி பிறல் சாட்சி ஆட்சின்னு விடுவிச்சுட்டாங்க. அவர் மகன் வெளியில வந்து எங்க அப்பா தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு செத்துருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். சங்கர்ராமன் என்கிற ஒரு ஏழை பார்ப்பனர். ஏழைக்கு பற்றி இவ்வளவு துடிக்குது இல்லை, இந்த உண்மையிலே இந்த அம்மாவுக்கு துடிச்சதுன்னா சங்கர்ராமனுக்காக துடிச்சிருக்கணும். சங்கர்ராமனுடைய மனைவி அந்த அம்மா சொல்லியிருக்குது, நான் முதல்ல அடையாளம் காமிச்சிட்டேன் எவெல்லாம் குற்றவாளின்ட்டு. அப்புறம் 2வது அடையாளம் காட்டு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, எங்களை அப்படி வண்டியிலேருந்து சாட்சி சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வேனில் கூட்டு போனாங்க, அப்புறம் இறங்கி நடந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பயத்தோடு அந்த இரவு வந்து சேர்ந்துருப்போம். ஆனால் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு முதல் முறை சாட்சி சொன்னேன். ஆனால் திரும்ப சாட்சி சொல்ல போகணுங்கிற போது என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க. பாரு உன் பிள்ளைய ஆசிட் தொட்டியில் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டினாங்க, காணாமல் போயிடுவாங்க நீ சாட்சி சொன்னான்னு சொன்னபோது, சரி அவர் தான் போனவர் போயிட்டாரு, நம்ம பிறல் சாட்சி சொன்னா என்ன, நம்ம வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம் நம்ம குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு. ஆனால் அந்த அம்மா நீதிமன்றத்தில் நம்பிக்கை வச்சுருந்துச்சு. நம்ம சொன்னா என்னங்க, இவ்வளோ சாட்சி இருக்கு, இவ்வளோ ஆதாரம் இருக்குது, குற்றவாளிகளை தண்டிச்சிருவாங்க. ஆனால் தண்டிக்கலை. இந்த இது வந்து ஒரு கிரிமினல் நெக்ஸஸ் மாதிரி. இது அந்த ஆள் வேற ஒன்றும் கேட்கலீங்க. நீங்க பிராமண தர்மம் சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும் அது எல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த மடாதிபதி கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரு சைனா போகணும்னு சொல்லியிருக்காரு, நீ போகக்கூடாதுன்னு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன நம்மளை வந்து அங்கே எங்கே போக விட மாட்டேங்கிறான்னு சொல்லி அப்புறம் கணக்கு வழக்கு கண்டமேடிக்கு காசு செலவழிக்கிறாருன்னு சொல்லி அந்த பார்ப்பன தர்மத்திற்கு உட்பட்டு குரல் எழுப்பி சங்கர்ராமனை கொண்டு போட்டாங்க கோயிலில் வச்சு. இப்போ அந்த கிரிமினல்ஸ், நீ ஓபிசியை கிரிமினல் கீழவன்மணியை வச்சு சொல்லிட்டு இருக்க. நாங்கள் பட்டியல் நிறைய போட்டிருப்போம். லக்ஷ்மண் பார்த்து
அப்புறம் பத்தானி தோலை, குழந்தைங்களை பச்சை குழந்தைங்களை வெட்டி கொண்டு இருக்காங்க, சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு தாய் முன்னால தாயை விலக்கி விட்டுட்டு குழந்தைய தூக்கி எறிஞ்சு சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த கிரிமினல் வேலையை செஞ்சு ரன்வீர் சேனாங்கிற பில்கிஸ் பானு வழக்குல அவர்கள் பார்ப்பனர்கள் நற்குணம் பொருந்தியவர்கள், அதனால நாங்க விடுவிக்கிறோம். யாரு கண்ணு முன்னாடி 17 பேரை கொன்னுட்டு 12 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து கூட்டு வன்புணர்வு பண்ணோன்னா இவர்கள் பார்ப்பனர்கள் அதனால விடுவிக்கிறோம். கல் அடிச்சு கொண்டு இருக்கானுங்க கண்ணு முன்னாடி, அந்த தாய் முன்னாடியே. கீழவன்மணி படுகொலை யாரும் ஆதரிக்கல. கீழவன்மணியில் நடந்த படுகொலை எதன் பொருட்டு நடந்தது? இந்த டிஸ்கஷன் எதை பத்தி நடக்குது? சாதி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற விஷயத்தில் நடக்குது. வெல்த் வந்து ஒரு குறிப்பிட்ட கும்பல்கிட்ட குவிஞ்சு இருக்குது அப்படிங்கிற போது வெல்த்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிற கேஸின் பாயிண்ட். அந்த மாதிரி என்ன தெரியலனா தான் எதை எதிர்த்து பேசுறோமோ அதுக்கே ஆதரவான பாயிண்ட கொடுக்குறோம்னு தெரியாம கீழ்வமணி அரைப்படி நெல் கேட்டதுக்கு 44 வரை கொண்டிருக்கிறான். நீ வந்து இன்னைக்கு இருக்கிற சொத்துல எங்களுக்கு பங்கு போட்டு கொடுன்னு சொன்னா இவங்க பிஜேபிக்கான சங்கி எழுதுன்னு சொன்னா அவன் உழைச்சி சேர்த்த சொத்து. உழைச்சி எவன்டா இவ்வளவு சொத்து முடியும்? அம்பானி உழைச்சி சேர்த்தான், அதானி உழைச்சி சேர்த்தான். இப்படிங்கிறதே முதல்ல தப்பான கான்செப்ட். நான் எனக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு உங்க காசு வேண்டாம், உங்க சொத்து வேண்டாம். எங்க பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து உங்க வயல்வெளிகள்ல உங்களுடைய குடும்பங்கள்ல உங்க வீட்டு மாட்டுக்கு சாணி அள்ளி போட்ட அந்த சொத்து, இந்த சம்பள பாக்கி இருக்குல்ல, அதை மட்டும் செட்டில் பண்ணு. கரெக்டா அந்தந்த காலத்துக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த கால மாற்றத்துக்கு ஏற்றாப்புல பொருளாதார மாற்றத்துக்கு ஏற்ற கரெக்டா கணக்கு போட்டு உங்க வீட்டு ஆடிட்டரே கூட கூட்டுவா, குருமூர்த்தியே கூட கூட்டுவா, கணக்கு போடும் எவ்வளவு சம்பளம் பாக்கி இருக்குன்னு. இந்த காசெல்லாம் எங்கிட்ட தான் நாங்கள் என்ன மசருக்கிட்ட ஒதுக்கி கேட்க போகிறோம்? எங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு, எங்களுடைய சம்பள பாக்கியை கொடுத்துரு. எங்கள் தாத்தா பண்ணையில் வேலை பார்த்துருக்காரு, எங்கள் 2 தாத்தாவும், எங்கள் அப்பாவை பார்த்த தாத்தாவும் சரி அம்மா பார்த்து 2 வேலை பார்த்துருக்கேன். மயிர் அதெல்லாம் கூட செட்டில் பண்ண என்ன மயத்துக்கும் ரிசர்வேஷன். இந்த அம்மா இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேசுறேன். உங்களுக்கு ஜிடிபினா என்னன்னு தெரியுமா? வீடு ஊர் சுத்திட்டு வந்தா இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் அதேதான். நான் என்ன ஆக்டிவிசம் பண்ண என்ன கிழிச்சிட்ட? ஆக்டிவிசம்லாம் தேவையில்லைங்க. நான் பேசிக்கா சொல்றேன், ரொம்ப பேசிக்கா என்ன சொல்றேன்னா, இந்த அம்மா வந்து சவுத் அமெரிக்கா உளுந்துருச்சு, ஆப்பிரிக்கா உளுந்துருச்சு அப்பெல்லாம் சொல்லுதுல, லேண்ட் ரிஃபார்ம். பேசிக் ஃபேக்ட் இது. டெட் கிரைசிஸ் ஆஃப் 1980s அப்படின்னு கூகுள் பண்ணி பார்க்கணும். இந்த அம்மா பெரிய எக்கனாமிஸ்ட் மாதிரி பேசுது இல்ல. கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவத்தை ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 1991 நடைமுறைப்படுத்தினதை 63ல தென் அமெரிக்கால பண்ணி பார்க்குறாங்க, 70களில் ஆப்பிரிக்கால பண்ணி பார்க்குறாங்க, 80களில் எல்லா நாடும் வந்து திவாலாகுது. உடனே என்ன பண்றாங்கன்னா வாஷிங்டன் கன்சென்சஸ் 80ல கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு கொஞ்சம் சலுகைகளை கொடுப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுவும் ஃபெயில் ஆகுது. இதே எல்லாம் முதலாளித்துவம் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு 1990களில் திருப்பியும் போஸ்ட் வாஷிங்டன் கன்செஷன் ஒன்று கொண்டு வந்து அதுவும் ஃபெயில் ஆகி இன்னைக்கு அவனுங்களே, நான் கம்யூனிசம்லாம் பேசலைங்க, அந்த மாதிரி முதலாளித்துவ ஆதரவாளர்னா உலக நாடுகள், IMF, வேர்ல்டு பேங்க் இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க. ஏன்னா அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அது ஃபெயில் ஆனதுக்கு ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படின்ற நோபல் லாரட் அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் கிடையாது. அவர் வேர்ல்டு பேங்க்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தவர், IMFல பொசிஷன்ஸ்ல இருந்தவர், தூய முதலாளித்துவ ஆதரவாளர். லட்சியம் கொண்டவர். அவர் வந்து ஈஸ்ட் ஏஷியன் மிரக்கல் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. எல்லாம் இந்த சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கால நம்ம முதலாளித்துவ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதெல்லாம் செத்து போச்சு, எப்படா வந்து சவுத் கொரியா ஜப்பான்லாம் மட்டும் ஃபிளரிஷ் ஆகிறான் முதலாளித்துவத்துல அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன எழுதுறாருன்னா, இங்க ஈஸ்ட் ஏஷியன் இதுல இந்த சோசியலிசம் மரபு இருக்கிறதுனால அங்க நடந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னாலதான் இன்னைக்கு மார்க்கெட் எக்கானமியே சர்வே ஆகுதுன்னு எழுதுறான். சவுத் கொரியால லேண்ட் ரிஃபார்ம் பண்றாங்க, ஜப்பான்ல லேண்ட் ரிஃபார்ம் பண்றாங்க. இது வந்து சொல்லுது சைனால வந்து லேண்ட் ரிஃபார்ம்லாம் பண்ணலையா, அவங்க வந்து கம்யூனிஸ்டே கிடையாதான். மாவை என்ன பண்ணாரு, ஏதாவது ஹிஸ்டரியிலும் ஏபிசி தெரியாது, எக்கனாமிக்ஸ்லயும் ஏபிசி தெரியாது, எது முதலாளித்துவம்னு தெரியாது, முதலாளித்துவம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கம்யூனிசம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு திருப்பி சொல்லணும், எப்படி வந்து ரிசர்வேஷன் இஸ் நாட் ஃபார் பாவர்ட்டி, ஏழையில இருக்கவங்க ஏழைக்கும் ரிசர்வேஷனுக்கு சம்மந்தம் இல்லையோ அதே போல அங்க சீசிங் த மீன்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் தான் கம்யூனிசம் மொழிய இவன்ட்டு இருந்து அவன்கிட்ட பிரிச்சு கொடுக்குறது. இந்த அம்மா வந்து இதெல்லாம் வந்து கம்யூனிசம் ஒன்னு நம்ம வந்து வச்சிருக்காங்க. வெல்த் அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த வளங்களின் மீதான அதிகாரத்தை பார்த்து சொத்தை அப்படி வெட்டி கேக் மாதிரி வெட்டி, அதாவது சொல்லுவாங்களா கம்யூனிசம் வந்து சொத்தை பிரிச்சு கொடுக்க போனா தான் வீடெல்லாம் புடிங்குவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது கம்யூனிசம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறா, தம்பி அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது பேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. உன்னோட பர்சனலா நீ என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க அதெல்லாம் புடுங்க மாட்டாங்க. ஆனா உன் உழைப்புல இல்லாம பழைய ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு வெறும் அதுல இருக்கிற ரெண்டை வாங்கி தின்னுகிட்டு இருக்கீங்களா, அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு கொண்டான்ல கீழ்வமணி, அவனை மாதிரி கொளுத்து போய் தெரிஞ்சினா அந்த சொத்தை தான் நாங்க சீர்திருத்தம் செய்வோம் அப்படின்றதான் கம்யூனிசம் மொழி. நீங்க அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய நில சீர்திருத்தம் நடந்திருக்குது, சட்டம் வந்திருக்குது, நிலத்தை இதுக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுது. நீங்க அதுக்கெல்லாம் ஃபார்வர்ட் இருக்கீங்களா? நீங்க கோபாலகிருஷ்ண நாயுடு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க இறங்கல. நீ ஆக்சுவலி கோபாலகிருஷ்ண நாயுடு கொலை பண்ணது சரி அப்படிங்கிற பக்கத்துல இருந்து இந்த அம்மா பேசிக்கிட்டு, ஏன்னா அவர்கள் தகுதியற்றவர்கள்,
கூலி கேட்டு போறான்னாங்களே அவங்க தகுதியற்றவர்கள் கோபாலகிருஷ்ணன் நாயுடு சொன்னதுதான். உனக்கு என்னடா டேய் உன் ஜாதி உனக்கு எப்படா நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்பேங்கிறதான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு கோபம். அதே கோபம் தான் கிருஷ்ணரியும். அது என்ன சொல்லுது, ஏழைங்க எல்லாரும் தகுதியானவர்கள் கிடையாது. ஏமா நீ எவ்வளவு தகுதி எவ்வளவு யோக்கியதை நீ எப்படி பேசுவ? ஆக்சுவலி அந்த அம்மா பொம்பளை, அந்த அம்மா நடிகை, மரியாதையை பேசணும், இது வந்து நம்ம கேமரால பேசுறோம் அப்படிங்கிறதுனால நாகரிகமா பேச வேண்டியது. எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏழைகள் எல்லாரும் தகுதியானவர்களா? அந்த தகுதியை தீர்மானிக்க நீ யாரு? அதேதான், நீ யாரு? முதல்ல ஐஐடில தகுதி இல்லாதவங்கன்னா வர முடியாதுதான். எஸ்சி எஸ்டி ஓபிசினா இந்த அறிவு கட்ட ஐஐடில இல்ல ஃபர்ஸ்ட் போராட்டமா எல்லாத்தையும் கலைச்சு போட்டுரும். நீங்க இல்லங்க நான் சொல்றேன், பார்ப்பனர்களே உங்க உடம்புல இருக்க நூல் இருக்குல்ல, அந்த நூலை வச்சு உடம்ப தொடச்சிக்கிட்டு நீங்க இறங்கி கட்டடம் கட்டி வேலை பார்த்து நீங்க கட்டி. நான் அவ்வளவு கூட போல. நான் என்னங்கிறேன்னா ஐஐடில தகுதியானவங்க தான் வருவாங்கன்னு சொல்லுது இல்ல. இது ஐஐடில என்ன குற்றச்சாட்டுனே தெரியல. இதுக்கு எங்க என்னன்னா ஓபிசி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்குது, ஜெனரல் கேட்டகரி இருக்குல்ல. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை சட்டத்துக்கு புறம்பாக எடுத்து ஜெனரல் கேட்டகரியை ஃபில் அப் பண்ணிட்டு இருக்கான்றதான் குற்றச்சாட்டு. அதுக்குதான் நீதிமன்றத்துல கேஸ் நடக்குது. ஏன் சொத்தை திருடுறங்கிறதா குற்றச்சாட்டு. ஏன் சொத்தை திருடுற? நீ எனக்கு உரிமையா கொடுத்துருக்கிறதா? இது என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா காம்படிஷன்ல எஸ்சி எஸ்டி எல்லாம் உள்ள வரலன்னு. இதுல ஒரு குறுக்கு சார் எப்படி போட்டதுன்னா, அந்த அம்மாக்கு எஸ்சி மேல ரொம்ப பாசமும். ஏன்னா எஸ்சி பாதிக்கப்படுறாங்களாம், பாதிக்க வைக்கிறது ஓபிசியா இல்ல. 2 வரைக்கும் முன்னாடிதான் எஸ்சி அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன எஸ்சி மேல உனக்கு நம்பிக்கை, எஸ்சி மேல உனக்கு ஆதரவு, அக்கறை? அதுதான் பார்ப்பன அந்த குயுக்தி. நீ எல்லாம் மேல இருந்து அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு வலிச்சு நக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்றைக்காவது இந்த இந்திய வரலாற்றில் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்ப்பனர்கள் நெய்யை வலித்து நக்கும் போது யாராவது தாக்குதல் நடத்தினார்கள் இருக்குதா? வரலாறு எஸ்சிகள் பண்ணும்போது இருந்திருக்கு. அம்பேத்கர் அதை கோட் பண்ணி எழுதியிருக்காரு. ஒரு கல்யாணத்துல வலித்து நக்கும் போது இல்ல, நெய் போட்டு சமைக்கிறான்னு தெரிஞ்சோடனே பார்ப்பனர்கள் தடி எடுத்துட்டு வந்து கை காலெல்லாம் உடச்சு விட்டு போயிருக்கானுங்க. அவ்வளவு ஏங்க. இப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ப்பனர் வந்து எங்க தாத்தா அந்த காலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு சூத்ரன் அந்த தெரு வழியா போயிட்டான், அவனை கட்டி தொங்க விட்டு அடிச்சாரு எங்க தாத்தா. இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. தர்மம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுறான். இன்னைக்கு பேசுறான் அந்த நாய். அவனை வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னா ஓபிசி எஸ்சி எல்லாம் மேல வந்துட்டாங்க அப்படிங்கிற இவங்க பண்ற. இப்ப வந்து ஓபிசி எஸ்சி மேல தாக்குதல் நடத்துறாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பெர்செப்ஷன். ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீது தாக்குதல் நடத்துகிறது, ஒரு சாதி இன்னொரு சாதியை வெறுக்கிறது. இது சாதி அமைப்பினுடைய பண்பு. அம்பேத்கர் வந்து ஓபிசி எஸ்சியை ஒடுக்குறாங்கலாம் சொல்ல. ஒரு சாதி அமைப்பினுடைய கூறே ஒரு சாதி இன்னொரு சாதியை வெறுக்கிறது தான். எல்லா சாதியும் ஐயங்கார வெறுக்கிறாரா இல்லையா? தோசை உடைய அடிச்சுக்கிறாங்க. தீட்சிதர்கள் வந்து இங்க இருக்கிற எந்த ஐயராவது ஐயர்னு ஏத்துக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை. இங்க இருக்கிற சங்கராச்சாரி அவர் வந்து அதுக்கு தகுதியான நபர் அப்படின்னு வடக்க இருக்கிற காசி சங்கராச்சாரி ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு புரியுற மொழியில சொல்லணும்னா இங்க இருக்கிற சங்கராச்சாரியெல்லாம் ராமர் கோயில்ல பிராண பிரதிஷ்டை செய்யறதுக்கான யோக்கியதை நரேந்திர மோடி பிரதமராகவே இருந்தாலும் அவருக்கு கிடையாது. அவர் எப்படி அவர் தொட்டு சிலையை தொடுவாரு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு இங்க இருக்கிற பார்ப்பனர்கள் பேசும்போது இந்த கஸ்தூரி அம்மையார் எங்க போச்சு? அப்ப வந்து வெறுப்பை எப்படி சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஓபிசிக்கள் கிரிமினல், எஸ்சி வந்து பாவம், ஆனா தகுதியற்றவர்கள், ஆனா ஐஐடி போக தகுதியற்றவர்கள். ஆனா நீங்க பார்ப்பனர்கள் வந்து பாவம். அவங்க வந்து இந்த நாட்டுல இருந்து இனப்படுகொலைக்கு ஒண்ணும் இல்லை. இந்த நாட்டுல இவ்வளவு நாள் எங்கள் மீது செய்யப்பட்ட அது அம்மா எப்படி எதெல்லாம் வன்முறைன்னு சொல்லுதுன்னா, யாராவது ஒருத்தங்க கத்தி வச்சு அடிச்சுட்டாங்க, குடிசை கொளுத்தி விட்டாங்க, அது வன்முறை அப்படின்னு சொல்லுது. நீண்ட காலமாக சொத்து பெறுவதற்கான வாய்ப்புகளை அடைத்து வைத்து விட்டு ஒரு விலங்கு சுதந்திரமாக, ஒரு உயிரினம் அது சுதந்திரமாக காட்டில் அலைந்து திரிய வேண்டிய, அது தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒன்றை கூண்டுக்குள் அடைத்து வைத்து அதுக்கு நீ எவ்வளவு செல்வ செழிப்பா எவ்வளவு இது போட்டாலும் அது ஒரு வன்முறை. அப்புறம் சொத்து சேர்க்கிற என்னுடைய வாய்ப்புகளை எல்லாத்தையும் அடைச்சிட்டு என்ன ஒரு கூண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னை ஏழையாக இருக்க நிர்பந்தித்து, அடிமையாக இருக்க நிர்பந்தித்து, அதுக்கு பிறகு இப்போ எங்களிலிருந்து தலைவர்கள் வருகிறார்கள். உங்களிலிருந்து வரல, எங்களிலிருந்து தலைவர்கள். அம்பேத்கர் வர்றார், பெரியார் வர்றார். எங்கடா எங்க மக்களுக்கு சொத்து, எங்கடா எங்க மக்களுடைய பங்குன்னு கேள்வி கேட்கும் பொழுது அடிக்கிற அடி தாங்காம அதற்கு பிறகு இந்த மக்கள் எழுந்து கொண்டால் இருக்கிறத பிடிக்கிட்டு வாங்க ஒரு சூழல்ல கொஞ்சோண்டு விட்டு கொடுத்தது. எங்களுடைய பங்கு இன்னும் செட்டில் ஆகல. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ராகுல் காந்தி பேசல, வேற யாருமே பேசலனாலும் எல்லோருமே மௌனமாக இருந்தாலும் இந்த நாட்டின் வளங்களில் எங்களுக்கு சமமான பங்கு உண்டு. அது மேபி இன்னைக்கு எங்களுக்கு பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லாம இருக்கலாம், எங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்க வளங்கள்ல 90 விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா சொத்தை ஒரு குறிப்பிட்ட சாராட்ட அதானிக்கிட்ட அம்பானி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்ப. அவர் யோகியர், அவர் பிரதமர், அவர் வந்து நாட்டு முன்னேற்றத்துக்காக உழைக்கிறாரு, நீ சொல்லுவா அதை நான் நம்பணும். இந்த நாட்டு மக்கள்லாம் கேன பசங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து தன்னுடைய சினிமா பிரபலத்தை வச்சுக்கிட்டு பேசும். அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு எல்லாம் இழிச்சவாய்ப்பேன்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்குங்க. இல்ல அதான் பாருங்க, 34 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு
ஆச்சா 34 ஜட்ஜு இல்ல இந்த மாதிரி ஜட்ஜா இது அப்ப அதை சொல்லாம உனக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி யாருக்கும் உனக்கு தகுதி இல்ல. அந்த 34 இதுல 5 வருஷத்துக்கு எப்ப 2014 இருந்து 19 வரைக்கும் ஒரு ஓபிசி ஜட்ஜு கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த நாட்டுல 52-53% இருக்கிற மக்கள்ல ஒருத்தனுக்கு கூட நீதி வழங்க தகுதி இல்லைங்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? விஞ்ஞான பூர்வமா எப்படி சாத்தியமாகும்? பெரியார் சொன்னார என்ன பார், ஒழுங்கா மரியாதையில இருந்துக்கோ. நீ எங்க ஆளை அதிகாரியா ரொம்ப ஓவரா திட்டிருக்கிற, நான் பார்த்தேன். அதை ஒட்டி தான் நீதிமன்றத்தில் போய் சொல்றாரு. அவர் ஏதோ அவரை நான் மூஞ்சே பார்த்ததில்லை, ஆனால் கொஞ்சம் ஓவரா பேசியிருக்கிறேன். நான் சொல்றது இதுதான், உன்னுடைய தர்மப்படி பாப்பானுக்கு சூத்திரம் தர்மம் அல்லது நீதி போதிக்கக்கூடாது. நான் சொல்றேன் எங்க தர்மப்படி, எனக்கு யார் நீ நீதி சொல்றதுக்கு? கரெக்டான கேள்விதான். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து எல்லா ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி, ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, டாப் 5 போடுங்க, ஒரே ஒரு ஓபிசி ப்ரொஃபஸர் கிடையாதுங்க. இந்த நாட்டில் இருக்கிறதுலே பெருவாரியான மக்களாக இருக்கிற ஓபிசியில் ஒருத்தர் கூட ப்ரொஃபஸராக தகுதி இல்லைங்கிறீங்க. நீ அது சரி, உனக்கு தான் எஸ்சி மேலே அவ்வளோ கண்ணு தானே, எஸ்சி மேலே அவ்வளோ அக்கறை இல்லை. எஸ்சி மக்களுக்கு இப்போ டெல்லி யூனிவர்சிட்டி சார்ந்த காலேஜஸில் 3500 டீச்சிங் பொசிஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ? 3500. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எவ்வளோ? 22.5%. இப்போ இதில் 22.5% எவ்வளோனா அது வந்து ஒரு 800 சீட்டு 900 சீட்டு வருது. சும்மா நீங்க கெஸ் பண்ணுங்க, எத்தனை சீட் வந்து இதுல வந்து ஆக்குபை இருக்கும்? அது அந்த அம்மா டேட்டா வச்சிருப்பேன். அவங்க இல்லைன்னா இப்போ இந்த இப்படி SC/ST ரிசர்வேஷனை நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னா மோடியை ஆதரிக்க மாட்டாங்க, மோடிக்கு எதிராக பேசுவாங்க, அந்த கட்சிக்கு எதிராக வாக்கு சேகரிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ராஜீவ் கோஸ்வாமி மாதிரி அப்படியான முடிவு கூட எடுக்கலாம். அவ்வளவு இல்ல. அது எந்த பின்னணியில் சொல்றேன்னா 800-900 சீட்ல நீங்க வந்து தடிக்கு விழுந்து அமல்படுத்தினா கூட, நான் வந்து அப்படியே அவங்க மேல அக்கறையை கொண்டு அமல்படுத்தணும், தடிக்கு விழுந்து அமல்படுத்தினா கூட ஆக்சிடென்ட்ல 203 சீட்டு அமல்படுத்தணுமா, 8 சீட்டு ஃபில் பண்ணிருக்கானுங்க. 0.01 கஸ்தூரி என்ன சொல்ல அவ்வளவுதான் உங்களுக்கு தகுதி இருக்கு, அவ்வளவு தான். அதாவது வந்து எப்படின்னா மிச்சம் இருக்கிற 2500 பேருக்கும் தகுதி இல்லை. இதைத்தான் நம்ம ஹைதராபாத் யூனிவர்சிட்டி பசங்க, நம்ம ஏஎஸ்சி அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் பசங்க கிளியரா சயின்டிபிக்கா போய் உட்காந்து PhD ஸ்காலர் இன்டர்வியூஸ்ல எப்படி SC/ST OBC அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் போடுறாங்க, அவங்களுக்கு அட்மிஷனை டினை பண்றாங்க, பார்ப்பனர்களுக்கு தராங்கன்னு அறிவியல் பூர்வமா போட்ட ரிப்போர்ட் இருக்குது. இது நான் ஒரு எக்ஸாம்பிள், ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாரும் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறத ப்ரூஃப் மண்டலுக்கு இவங்க எப்படி போராடினாங்க. நீங்க வந்து இவர் சொன்னீங்க இல்லையா தீ குளிச்சாருன்னு, மண்டல் கமிஷன் ப்ரொட்டஸ்ட் அப்ப பார்ப்பன பெண்கள் பார்ப்பன ஆண்கள் என்ன பண்ணாங்கன்றது தான் வரலாறு சாட்சி. இந்த அம்மா இப்ப பேசலாம், இது வந்து ஒரு அப்கிரேடட் ஸ்கிரிப்ட். அதாவது எஸ்சிக்கு ஆதரவாக யாராவது வந்துட்டு அவங்க பெண், அவங்க வந்து அவங்களும் ஒரு விக்டிம் தான், அவங்க வந்து ஒரு பிராமினா இருந்தாலும் அவங்க இல்ல. அதுக்கு அதான் இந்த எக்ஸாம்பிள். பார்ப்பன ஆண்கள் மண்டல் போராட்டத்தப்ப ஷூ பாலிஷ் போட்டாங்க, வந்து ரோட்டுக்கு வந்து ஷூ பாலிஷ் போட்டானுங்க, தொடப்பத்தை எடுத்து ரோட கூட்டினானுங்க. என்னன்னு கேட்டா இவனுங்களுக்குலாம் தொடப்பம் கூட்டுறவனுங்களுக்கும் ஷூ பாலிஷ் போடுறவனுங்களுக்கும் இடஒதுக்கீடு தண்டிங்கன்னா அப்புறம் நாங்க தான் போய் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவனுங்க சொன்னானுங்க. பார்ப்பன பெண்கள் தான் கழுத்துல போர்டு மாட்டிக்கிறாங்க. என்ன போர்டு மாட்டிக்கிறாங்கன்னா, நாங்க வந்து இனிமேல் செருப்பு தைக்கிறவனையும் வந்து எண்ணெய் வலிக்கிறவனையும் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு. அப்ப நீ என்ன சொல்ற? அப்போ ஓபிசி சாதி இங்க செருப்பு தைக்கிறதுக்கும் தெரு கூட்டுறதுக்கும் குப்பல்றதுக்கு தான் லாக்கின்னு வாக்குமூலத்தோட போராடிச்சுங்க. அது வந்து ரொம்ப அப்படியே 2000 வருஷம்லாம் கிடையாது, இப்பங்க அது ரியாலிட்டி. அதுல ஒரு விஷயம் இருக்குது. இந்த பார்ப்பன பனியா கூட்டத்தில் கணிசமானோர் பிரிட்டிஷ்காரனுடைய ஷூக்கு பாலிஷ் போட்டவங்க தான். நீங்க உண்மையிலேயே பாலிஷ் போட்டவங்கள தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, அவங்களுடைய தலைமுறை தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இப்போ அம்பேத்கர் ஒரு இடத்துல ஆரியர்கள் தங்களுடைய முன்னோர்கள் என்று கருதி கொள்கிற பார்ப்பனர்கள் அவங்களுடைய கடந்த கால வரலாற்றை கேள்விப்பட்டால் வெட்கி தலைகுடிவார்கள். அதுக்கு ரெவல்யூஷன் கவுண்டர் இது அப்படியே இங்க பொருத்தி பார்த்தாலும் ஷூக்கு பாலிஷ் போட்டது வந்து உதாம அவங்க வரலாறு நெடுக. நீங்க ஜப்பான் படையெடுத்து வருதுன்னா ஜப்பனீஸ் படிக்க போவீங்க, ஜெர்மனி படையெடுத்து ஜெர்மனி படிக்க போவீங்க, ஜெர்மன் படிக்க போவீங்க. இங்கே அதான் பண்ணிருக்கீங்க. பத்ரி சசாதிரி ஒரு ட்வீட் போட்டாரு, இனிமேல் சைனீஸ் கத்துக்கணும் நம்ம குழந்தைங்கலாம் அப்படின்னு. சூப்பாலிஸ் போடுறதுல உங்களுக்கு வந்து எக்ஸே பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சாவர்கர் போடாத சூப்பாலிஸா, அந்தமான் சிறையில போட்ட பாலிசி, அதுக்கப்புறம் வெளியே வந்து போட்ட பாலிசி, பென்ஷனுக்கு போட்ட பாலிசின்னு நிறைய பாலிசி இருக்குது. இதுல காமெடி என்னன்னா, திராவிட சித்தாந்தங்கிறது இல்ல இந்த திராவிட கருத்தியல்ங்கிறது முதல்ல பெரியாரோ அம்பேத்கருக்கு முன்னாடி யார் இதை வந்து ஃபர்ஸ்ட் முன்னெடுத்துறதுன்னா பார்ப்பனர்கள். ஏன் அப்படின்னா அவங்க அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட எப்பா நீ நானும் ஜெனட்டிக்கா அண்ணன் தம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்களே தான் ஆரியர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் சவர்கர்ல இருந்து கோல்வால் வரைக்கும் ஆரிய தூய்மையை பத்தி பேசிருக்காங்கல்ல, அப்ப ஆரியன் திராவிடன்னு இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை எடுத்து நம்ம ஆளுங்க போராட கவுண்டர் கொடுத்தவொன்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்ல அதெல்லாம் கிடையாது, இப்போ ஆரிய பவன் என்ன உங்காத்து வச்சிருக்கு அதை பத்தி கேட்டு
ஒண்ணும் இல்ல. அது பேசும்போது முழுக்க முழுக்க விஷங்க. ஒரு ஒரு விஷத்தை ஒரு பெண்ணின் உருவாக முன்னால வச்சுக்கிட்டு இது தேவேந்திரன் வேற கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி அதுல என்னது இஸ்லாமியர்கள் வந்து நாட்டை நேசிக்கல. அவங்க வந்து இந்த நாட்டில் இருந்ததுக்கு காரணம் இங்க இருக்கிற சொத்து அப்படின்னு இந்த அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அங்க பாகிஸ்தானுக்கு போன இஸ்லாமியர்கள் ஏதோ போயிட்டாங்களாம். ஜின்னா தான் வேணும் அப்படின்னு இங்க இருக்க இருந்தாங்களாம். சரி, ஜின்னா வேணும்னு இங்க இருக்கிறவங்க இருந்தாங்க. இல்ல, ஜின்னாவோட பெரியார் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படிச்சா ஜின்னாவோட அம்பேத்கர் எவ்வளவு நெருக்கமா இருந்தான்னு தெரியும். இன்னொரு பெரிய அவமானம், அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே அவங்க வந்து தனக்கு என்ன சொல்ல செஞ்சுக்க போறான்னு தெரியல. கஸ்தூரி தான் அம்பேத்கரிஸ்ட். அம்பேத்கரோட ஒரே ஒரு வாசகம் சொல்றேன். மஹத் சத்தியாகிரகம் நடக்குது. அப்ப தலித்துகளை சாதி இந்துக்கள் எங்க பார்ப்பனர்கள்ல இருந்து சத்திரியர்கள்ல இருந்து பனியாக்கள்ல இருந்து எல்லாம் போட்டு அடிச்சு கை காலெல்லாம் உடைக்கிறாங்க. அப்ப தெரிச்சு ஓடினவங்கல்ல அந்த மக்களை யாரு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இஸ்லாமியர் வீட்டில் கொடுக்குறாங்க. அதே போல இரண்டாம் சத்தியாகிரகம், முதல் சத்தியாகிரகம் இரண்டாம் சத்தியாகிரகம் ஒரு 6-7 மாசம் கேப் இருக்குது. மார்ச் டிசம்பர், இந்த டிசம்பர்ல நடக்கிற சத்தியாகிரகத்துக்கு யாருமே நிலம் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் தான் நிலம் தராரு போடுறதுக்கு. அதுக்கு அந்த அநீதியை இழைச்சவங்க, அந்த வன்முறை இழைச்சவங்களை கைது பண்ணவர் ஒரு இஸ்லாமிய இன்ஸ்பெக்டர். அவர்னாலதான் ஒரு 13 பேரை தூக்கி வெள்ளக்காரன் உள்ள வைக்கிறான். 4 மாசம் சிறை தண்டனை கொடுக்குறான் இந்த தாக்குதல் நடத்துறவங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இஃப் நாட் ஃபார் த Mohammedans of Mahat, the untouchables of Mahat would have seen or would have endured what Hindu Rashtra had for them. அதாவது நீ வந்து இன்னைக்கு மட்டும் இஸ்லாமியர்கள் இல்ல அப்படின்னா இந்து ராஷ்டிராவோட யோக்கியதை என்ன அப்படின்னு என்ன லட்சியத்தை கொண்டிருக்கு. ஒண்ணும் இல்ல, சிவகாசியில கலவரம் நடந்த போது நாடார்கள் மீது மிக கொடூரமான தாக்குதலை ஒண்ணும் இல்ல, கோயில நுழைஞ்சதுக்கு தங்களை சத்திரியர்னு சொல்றதுக்கு சிவகாசியில கோயில நுழைஞ்சதுக்காக பெரிய கலவரம் நிகழ்த்தப்படுகிறது. அந்த கலவரத்தில் ஆதரவு கொடுத்த இஸ்லாமியர்கள் அவர்கள் வழி நின்று அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க. ஆதரவுக்காக நின்ற சுயமரியாதை இயக்கத்தை நாடர்கள் தழுவுறாங்க. ஐயா வழிக்கு போறாங்க, கிறிஸ்தவத்தை தழுவுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்படிதான் இங்க இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அந்த மக்கள் யார்? இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருன்னா ஒண்ணுமில்ல, மும்பையில இந்து முஸ்லீம் கலவரம் நடந்துச்சு 92-93. அந்த கலவரத்தில் ஈடுபட்ட நபர்கள் சமீபத்தில் போய் சந்திச்ச போது எதுக்கு தமிழர்கள் மத்தியில ஏன் கலவரம் நடக்கல, தமிழ் இஸ்லாமியர்கள் மேல ஏன் தாக்குதல் நடக்கலன்னு அந்த கலவரத்தில் ஈடுபட்ட நபர்கிட்ட கேட்ட அவர் சொன்னாங்க, அவன் நம்ம அல்ல, நம்ம மாமா மச்சான், அவன் இங்க இருந்து போனவன் தானே, இவனுக்கு தொல்லை மயிறு தாங்கலன்னா அவங்க போய் இருக்கிறான். யார் அவன் இன்னொரு சாமியை கும்பிடுற என் அண்ணன், இன்னொரு சாமியை கும்பிடுற என் மாமன். எனக்கு கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷன் அவனுக்கு கிடைக்கணும். அவன் முஸ்லீம்ங்கிறதுனால இல்ல, அவன் என் அண்ணங்கிறதுனால கிடைக்கணும். அப்போ அவனுக்கு அது கிடைக்கிறத உனக்கு வலிக்குது, பிரதமருக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா இந்த வரலாற்றுல கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஒண்ணும் இல்ல, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி இஸ்லாமியர்கள் தியாகம் செஞ்சாங்க, கிறிஸ்தவர்கள் தியாகம் செஞ்சாங்க, இந்த நாட்டு மக்கள் தியாகம் செஞ்சாங்க, உழைக்கிற மக்கள் கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் தியாகம் செஞ்சாங்க. இவனுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு ஆள் சேர்த்து விட்டுட்டு இருந்தாங்க. சாவர்கர் அந்த வேலையை செஞ்சார். சாவர்கர் ஷூ நக்கிறது ஊருக்கே தெரியும். ஷூ நக்குன நக்கல என்ன இருக்குதுன்னு கேட்டா, அந்த நிரஞ்சன் தகலைங்கிற நபர் லேம்ப் லயனைஸ் அப்படின்னு அதுல வந்து இவர் வெயிட் ஏறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுல இருக்குது. அவுட்லுக்ல அந்த கட்டுரை வந்து அதுக்கப்புறம் சாவர்கருடைய மானம் போச்சு, மரியாதை போச்சு, கட்டுரையை வந்து நீக்கிட்டு அவனுங்களும் ஆளை விட்டு வேலையை விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இதே மோடி வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை கக்குகிறார் என்பது அல்ல. அவர் வந்து லோக்கல்ல கர்மயோகம்னு ஒரு புத்தகம் அங்க முதலமைச்சர் எழுதுனது. அவங்க வந்து வால்மீகி சமூகத்தினர் வந்து தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட கடமை அவங்க வந்து கையால் மலம் அள்ளுவது, தூய்மை பணி செய்வது. நான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, சிம்பிள். மோடியினுடைய வழித்தோன்றல் நீங்க, மோடியை ஆதரிக்கிற நபர் நீங்க, கஸ்தூரி அம்மையார் கடவுளுக்கு தொண்டு செய்யும் விதமாக வந்து கக்கூஸ் அள்ளுங்க. கடவுள்கிட்ட போகணும், கடவுளுக்கு நெருக்கமா இருக்கீங்க, நான் வந்து கடவுள் ரொம்ப பக்தின்னு சொல்றீங்க. மோடியின் வழிகாட்டுதலின்படி சொந்த விருப்பத்தில் தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் செஞ்சுட்டு வராங்க. நீங்க வந்து அள்ளுங்க. மெரிட்டை பத்தி இந்த ஐஐடியில பத்தி பேசுது. இப்போ எங்க மக்கள், பார்ப்பனர் இல்லாத மக்கள் கோயில் கருவறைக்குள் போகலான்னு சொன்னா அதை வந்து ஆகமுன்னு குறுக்கால வந்து நிப்பாட்டும் போது நம்ம எங்க போச்சு? கோயில் கருவறைக்குள்ள எங்க ஆள் போகக்கூடாது, தேவநாதன் போகலாம், எங்க ஆளுங்க போகக்கூடாது. ஏன்னா ஆகமம் தடுக்குது, அர்ச்சகர் தடுக்குது, இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாங்க. எதுவுமே கேட்கலையே. இப்போ வந்து பெரியார் வந்து தான் கருவறைக்குள்ள போகணும்னு சொல்லவே இல்லை ஒருபோதும். இங்க இருக்கிற நாத்திகர்கள் எதுவும் சொல்லலை. இங்க இருக்கிற மக்கள் சாதாரணமா கோயில் கருவறைக்குள்ள போகணுங்கிற பொழுது அதுக்கு குறுக்கால வந்து எவனா நின்னா கூட வந்து ஒரு தடி நிற்குது. இங்க இருக்கிற பகுத்தறிவாளர்கள் இந்த பக்தர்களுக்கு உடன் இருக்கிற தடி தானே அன்றி அவர்களே கோயிலுக்குள்ள போகணும்னு நினைக்கல. இந்த அம்மா மெரிட்டுது ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன டிஸ்கஷன்ல பார்ப்பனர்களுக்கு பூணூல், ஆண்களுக்கு பூணூல் போடுறாங்க. இது உபநயனமா அது பேரு. ஏன் பெண்களுக்கு போடுறது இல்லை?
அப்படின்னு ஒரு பார்ப்பன பெண்கிட்ட கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி என்னை பார்த்து கேட்பேன், ஏமா சாதாரண கேள்வி, உனக்கு ஏமா புணல் போடுறது இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பதிலத்தில் கோவம் மட்டும் தான் பட்டுச்சு. இதை சங்கராச்சாரியிட்ட படிக்கணும். சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு, பெண்களுக்கு அது நம்ம ஆத்து பெண்களுக்கு இந்த பூணூல்லாம் போட தேவையில்லையா, உபநயனம் பண்ண தேவையில்லையா. ஏன்னா 8 வயசுலேயே ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்களே, கடிச்சு வைக்கிறது 8 வயசுலேயே ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்கல்ல, அவன் தான் எல்லாரும் குரு. எல்லாருமா குருங்கிறது பெண்களுக்கு தனியாக தேவையில்லை, புருஷன் தான் குரு, அதனால உபநயம் தேவையில்லை, அவன் தான் எல்லாம் இப்படின்னு சொல்றாரு. இதே சங்கராச்சாரிய சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இந்த அம்மாவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, கஸ்தூரியை பத்தி. கஸ்தூரின்னு சொல்லி கஸ்தூரி உள்ளிட்ட பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்து மேடை ஏறுகிற நடிக்கிற நபர்கள் கைத்தட்டுக்கு தாளத்திற்கு மயங்கி போய் இது மாதிரி சினிமாக்கள் நடித்தா குலதர்மம் ஸ்திரீ தர்மம் கெட்டு போயிடும், இதனால நாட்டோட மானமே போகுது. இதுதான் மோகன் பகவத் சொல்றாரு. இதை சொல்லாம சொல்றாரு மோடி. நீங்க அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, பட்டியல் சாதி பழங்குடிகள் பிற்படுத்த இல்ல. மோடியோட இந்த சிந்தனை எவ்வளவு வக்கரமானது, கேவலமானதுன்னா, அவர் வந்து இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா, அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி விட்டுலாம், அதுல ஒரு ஆங்கிலேய பெண்மணி வந்து அவரை இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்ப நக்கலா சொல்லுவாரு, ஓ வர வர பெண்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து சிரிப்பார். சீமான் மாதிரி சிரிப்பார். பின்னாடி அவனும் சிரிச்சிருப்பாங்க. அப்படி அதை விட கேவலம் 2021 வந்து மம்தா பானர்ஜியை வந்து எதிராக பேசும்போது தீதி ஓ தீதின்னு வந்து, அதாவது ரோட்ல நின்றுட்டு நைட்ல வந்து வம்பு இழுக்கிற மாதிரி வந்து தீதி ஓ தீதி அப்படிலாம் பண்ணி காட்டுவார். அப்ப அந்த சிந்தனை தான். இது வந்து தனித்து மோடிக்குன்னு சிந்தனை கிடையாது. இது இந்த சங்கராச்சாரியர் சொன்னது, மோகன் பகவத் சொன்னது, அதோட ஒரு தொடர்ச்சி தான் அப்படிங்கிறதான் பாக்குறோம். நீங்க உங்களுக்கு எதிரான, உங்களுக்காக வழங்கப்பட்ட உரிமைகளுக்கே எதிராக பேசுறோம்னு தெரியாத அறிவு கட்ட தற்கூரியா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கஸ்தூரி அப்படிங்கிறதான் பாக்குறோம். அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க எக்கனாமிக்ஸ், ஜிடிபின்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சாலும் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. தகுதி அப்படின்னா என்ன தகுதி இருக்கு உனக்கெல்லாம்? நான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதிருக்கேன், நீ இந்த மாதிரி ஏதாவது எழுதிருக்கீங்க. மோடி தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கான தகுதி அதுக்கு இல்லையா? ஆனா மன்மோகன் சிங் தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்ற தகுதி இருக்கான். என்ன, அவர் வந்து எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணவர். நீங்க பாத்துங்க, எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணவர், வேர்ல்டு பேங்க், IMF எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணவர், இங்க வந்து பெரிய பொருளாதார RBI கவர்னரெல்லாம் இருந்திருக்காரு. அவருக்கு தகுதி இல்ல, மோடிக்கு தகுதி இருக்கு. உனக்கு அதை சொல்ல தகுதி இருக்கு. நல்ல யோகிதாமா உனக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் மன்மோகன் சிங் அன்னைக்கு சொன்னதை திருச்சி போட்டது டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாத்தி செய்தி போடுது. செய்தி போட்டவொடனே மறுநாளே PMOarchive.nic.in அதுல இருக்குது அந்த 2006 அதுல வந்து டீட்டெயிலா இருக்குது. என்ன நாங்க வந்து SC ST OBC இவங்க எல்லாரும் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், நீங்க அதுக்கான குறிப்பிட்ட பிளான்ஸ். ஆக்சுவலி அந்த அம்மா இஸ்லாமிய விருப்பம் தான் கக்க வந்துச்சு. இதை கிளாரிஃபை பண்ணி OBC SC ST எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்னா, தானாடாட்டியும் தான் தசையாடுன்ற மாதிரி உள்ள இருக்கிற OBC SC ST எல்லாம் தான் வெளில வந்துருச்சு. இல்லைன்னா அவங்க வந்து இஸ்லாமிய வேற சாமி கும்பிடுற எங்க அண்ணன் ஒண்ணு இல்ல, பெருமாளை கும்பிடுறான், சிவனை கும்பிடுறான், ஐயனாரை கும்பிடுறான், எங்க ஊர் பக்கம் சொடலமாட சாமியை கும்பிடுறாங்க, பட்டவரையனை கும்பிடுறாங்க, எங்க தாத்தா கும்பிடுற சாமியை எங்க பாட்டி கும்பிடாது, இப்படி மாத்தி கண்ட சாமியை கும்பிடுறான். வேற சாமியை கும்பிடுறதுனால எங்க அண்ணன் இல்லைன்னு ஆக மாட்டேன். ஏங்க எங்க ஊர்ல எல்லாம் மாதா கோயிலுக்கு பாத்தீங்கன்னா, மாதா கோயில் திருவிழாவா அம்மன் திருவிழாவான்னு தெரியாதுங்க. இன்னும் டவுன் சவுத்ல எல்லாம் போனீங்கன்னா மாதா கோயில் திருவிழாவுக்கு கூழ் ஊத்துவாங்க. எப்படி அம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்களோ அதே போல கூழ் ஊத்துவாங்க. முறைகள் எல்லாம் அதுதான், சாமிகள் அதே தான். எப்படி வந்து அம்மனை வந்து திட்டுவாங்களோ அதே போல ஆம்பளையா இருந்தா மாடேன், அவ்வளவுதான். அதே போல வரலாறு கொஞ்சமாச்சும். இப்ப ராஜ்மோகன் காந்தி புக் எழுதிருக்காரு, காந்தியோட வழியில வந்தவர். ராஜ்மோகன் காந்தி புக் எழுதியிருக்காரு, இஸ்லாமியர்களோட பங்கு என்ன, விடுதலை போராட்ட வரலாறுன்னு. இந்த மாதிரி 1000 புத்தகம் இருக்குது. நீங்க வந்து அதாவது எல்லா வரலாறையும் படிச்சிருக்கோம், உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்குறீங்க. பேசிக் புத்தகம் இதெல்லாம். ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் படிக்கிற BA ஹிஸ்டரி பையனுக்கு தெரியும் இதெல்லாம். இதை கூட தெரியாம தான் ஏதோ PhD பண்ணிட்ட மாதிரி வந்து. அதுல வேற தேவேந்திரன் தம்பி, நீ சின்ன பையன், எனக்கு அப்பவே கல்யாணம், உனக்கு அப்பவே கல்யாணம் முடிஞ்சா நீ இது பேசலாமா? என்ன இது என்ன லாஜிக்? எனக்கு கல்யாணம் அப்பவே முடிஞ்சிருச்சு. பூமரிசம்னா இதுதான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நான் பேசுவேன்னா என்னடா இது நியாயம்? நீங்க பாகிஸ்தானை பத்தி பேசுது, பாகிஸ்தான் போறதை பத்தி. பாகிஸ்தான் ரெசல்யூஷனை சிந்து மாகாணத்துல கொண்டு வந்த போது முஸ்லீம் லீகோடு உடன் நின்றது இந்து மகாசபா. அவங்க அதாவது ஜின்னா என்னென்னலாம் பண்றாரோ அதெல்லாம் இந்து மகாசபா இங்க ஆதரிக்கும். அதனாலதான் சுபாஷ் சந்திர போஸ் 2 பேரும் சேர்த்து திட்டினாரு. சுபாஷ் சந்திர போஸ் இந்து மகாசபானாலையும் சவர்கர்னாலையும் நாட்டுக்கு ஒரு நன்மையும் விளையாது, இவர்களால் மதவெறி அப்படின்றது இங்க அம்மனமாக நிற்கிறது, இது இவங்க அசிங்கப்படுறது இல்லாம இவங்களோட சேர்ந்த சமூகத்தையும் அசிங்கப்படுத்த போகுதுன்னு அந்த அம்மா அம்பேத்கர் சொல்லல. முதல்ல முன்னாடி உட்காந்து தேவேந்திரன், முதல்ல நீ எப்படி அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுக்கணும். அம்பேத்கரை பத்தி என்ன, அம்பேத்கரை பத்தி எந்த நூல் படிச்சிருக்கீங்க? அம்பேத்கருடைய காஸ்ட் இன் இந்தியா பத்தி படிச்சிருக்கீங்களா? அதுக்கு பிறகு இந்த அனலிசேஷன் ஆஃப் காஸ்ட் படிச்சிருக்கீங்களா? அல்லது சூதாஸ் பத்தி எழுதிருக்காரு படிச்சிருக்கீங்களா? இது அன்டச்சபிள்ஸ் பத்தி எழுதி படிச்சிருக்கீங்களா? கவுண்டர் ரிலேஷன் பத்தி அவர் எழுதிருக்காரு படிச்சிருக்கீங்களா?
அல்லது தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் தனியா அவர் எழுதியிருக்காரு, அதை படிச்சிருக்கீங்களா? தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் உள்ள ஒரு இடத்துல சாவர்கரை பத்தி சொல்றாரு. சாவர்கர் தன்னுடைய நோக்கம் எது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். சாவர்கர் ஒரு மறைமுக திட்டத்தை வைத்துக்கொண்டு செயல்படுகிறார். இந்த 2 நேஷன் தியரியை முதல்ல போஸ்ட் பண்ணி இஸ்லாமியர்களுக்கிடையே கொஞ்சம் இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணதே சாவர்கர் தான். இது அம்பேத்கர் சொல்றது. நம்ம படிச்சிருக்கா? அம்பேத்கரையும் படிக்க மாட்டேன், நீ அம்பேத்கரிஸ்ட் நம்ம ஒருமையில பேசுறதா ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்லுது. எதையும் படிக்க மாட்டேன், நான் அம்பேத்கரிஸ்ட், அப்புறம் ஜிடிபி எக்கனாமிஸ்ட், அது இது ஒரு தாலியும் தெரியாது, எங்க தாலியா இருக்கிறதுக்கு வந்துட்டு அப்புறம் மோடி சொல்றாரு அப்படின்னு தாலியை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா நான் என்னத்த சொல்றது? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அம்பேத்கர் லெவலுக்குலாம் போகாதீங்க. நான் பேசிக்ஸ் ஆஃப் பிரைமர், பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் தியரி, இது 4 சப்ஜெக்டும் நான் ஆஃபர் பண்றேங்க. அந்த அம்மாக்கு தெரியலனா எங்க கூப்பன் கோட் இதா இருக்குதா? கூப்பன் இல்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அரன்சை 100 இல்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் கூட இல்ல, எங்க இது அகாடமில இருக்கிற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுப்பாங்க. பேசிக்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் சொல்றாங்க, தேவேந்திரன் கிளாஸை ஒழுங்கா கவனிக்கணும். கிளாஸ் இல்லைங்க, நீங்க கிளாஸ்ல உட்காரவே தகுதி இல்லை உங்களுக்கு, அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நாலேஜ். அதான் அந்த மாதிரி ஏபிசிடி ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் தியரி, சோசியாலஜியை கத்துக்கிட்டு இனிமேல் பேசுங்க. ப்ளீஸ் டு நாட் மேக் a fool out of yourself in public. அதான் நாங்க கேட்டுக்கிறோம். நூல் விடாதீங்க. நூல் விடாதீங்க. ரைட்.